வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்றைக்கி கடைகளில் கிடைக்கிற மாதிரியே சூப்பரான ஒரு பாதாம் அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குறைவான பொருட்களை வச்சுட்டு சூப்பரான டேஸ்டியான பாதாம் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாதாம் அல்வா பண்ணுறதுக்கு 1 கப் பாதாம் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாதாமை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கப்புறமா பாதாமை ஊற வைக்கணும். பாதாமை ஊற வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இல்லாட்டா ஒரு 8லேருந்து 10 மணி நேரமாட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாதாமை நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. அதை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டேன். இதை காலையில் எழுந்துச்சி அல்வா பண்ண ஆரம்பிக்கலான்ட்டு. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா பாதாம் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இந்தளவுக்கு பாதாம் ஊறினதுக்கப்புறமா இதில் உள்ள தொலியெல்லாம் இப்படி உரித்து எடுத்துக்கோங்க. பாதாம் நல்லா ஊறிடுச்சுனாலே அதில் உள்ள தொலி உங்களுக்கு ஈஸியாக உரிக்க வந்துடும். இல்லாட்டா ஒரு பாதாம் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள தொலியும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ பாதாம் எல்லாமே உரித்து தயாராக இருக்குது. நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஊற வச்சுருக்க பாதாமை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாதாமை அரைச்சி எடுக்கும் போதே பாதாமோட துண்டுகள் எதுவுமே இல்லாமல் நல்லா வலுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாதாம் விழுது தயாராகிருச்சு. அடுத்து நம்ம அல்வா பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லாட்டா நான்ஸ்டிக்கில் 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரும்போது இதில் 2 சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்க்குறனால அல்வாவுக்கு ஒரு நல்ல கலரும் கொடுக்கும், அதே நேரத்தில் நல்ல ஒரு மணமும் கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நல்லா சேர்ந்து கெட்டியாகி வரும்போது இதில் நம்ம சர்க்கரை சேர்க்க ஆரம்பிக்கணும். இந்தளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் சர்க்கரை சேர்க்குறேன். 1 கப் பாதாமுக்கு 1 கப் சர்க்கரை அளவு சரியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒன்றா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்வா கொஞ்ச நேரத்தில் நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிக்கும். இப்போ இதோடவே 1/4 டீஸ்பூன் கம்மியாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா 4 ஏலக்காவை இந்த சர்க்கரையோடு சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து இந்தளவுக்கு கெட்டியாக ஆகி வரும்போது இதில் நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா அல்வா உங்களுக்கு நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். நெய் நம்ம ஒரு வாட்டி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த நெய் எல்லாமே அதை இழுத்துக்கிடும். அதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கிளற ஆரம்பிங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் 1 கப் நெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த அளவில் பாதாம் எடுத்துக்கிங்களோ அதே அளவு தான் உங்களுக்கு நெய்யும் தேவை இருக்கும். அந்தளவுக்கு நெய் சேர்த்தா தான் உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான டேஸ்டியான பாதாம் அல்வா கிடைக்கும். நம்ம நெய் ஊற்றி கிளற பார்த்திங்கன்னா பாதாம் அல்வா கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிக்கிட்டு வர ஆரம்பிக்கும். இப்போ அல்வா பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிருச்சு. நம்ம கரண்டி வச்சு கிளறும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அது அல்வா பதம் உங்களுக்கு சட்டியில் ஒட்டாமல் நல்லா வரும். இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அல்வா கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா இதை நான் பட்டர் ஷீட்டில் போட்டு ரேப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு ரேப் பண்ணி கொடுத்து பாருங்கள். அவங்க ஆசையாகவும் விருப்பமாகவும் சாப்பிடுவாங்க. கட் பண்ணி வச்சுருக்க பட்டர் ஷீட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அல்வாவை எடுத்து இந்த மாதிரி ரேப் பண்ணிடுங்க. 2 பக்கம் மடித்து விட்டு சைட்லேயும் மடித்து வச்சிங்கன்னா அழகாக ஒரு பேக்கெட் மாதிரி உங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம ரேப் பண்ணி வைக்கும் போது குழந்தைங்க தேவைப்படுறப்ப ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விட்றதுக்கும் இந்த மாதிரி எடுத்து கொடுத்து விட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பெரியவங்க பார்த்திங்கன்னா சாப்பிட்ணுன்னு விருப்பப்படும் போது இதில் 1 எடுத்து சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு அளவும் சரியாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சூப்பரான பாதாம் பேக்கெட்ஸ்லாம் தயாராகிருச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 2 வாரம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக அதே நேரத்தில் கடையில் கிடைக்கிற அதே ஸ்டைலில் சூப்பரான ஒரு பாதாம் அல்வா தயாராகிருச்சு. இந்த மாதிரி ரேப் பண்ணுறனால உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம தேவைப்படுற அளவில் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.